ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்னைக்கு என்ன அப்படியில் நம்ம பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல இன்டர்நெட், சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்த சில அமானுஷி காட்சிகள் தான் இன்னைக்கு என்ன அப்படியில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காட்சிகளுமே எந்த இடத்துல எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா ஒவ்வொரு காட்சிகளுமே இன்டர்நெட்ல கண்டினியூஸா உண்மைன்னு சொல்லி நம்பப்பட்டு வந்திருக்கு. இதனாலவே இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே உங்களை பயங்கரமா ஆச்சரியப்படுத்த நம்புறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்ப நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஃபேமஸான 2 vloggers பொதுமக்களால கைவிடப்பட்ட அதே சமயத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு பார்க்குக்கு vlog பண்ணலாம்னு போயிருக்காங்க. இவங்க அந்த இடத்துல ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன அசைவு கூட அவங்களுடைய கேமரால சிக்கல. அதன் பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைட்ல இந்த நபர் சறுக்கிக்கிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அதோடைய எண்ட்ல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதுலயும் அடர் கருப்பு நிறத்துல பயங்கரமா இருக்கக்கூடியது இது என்னங்கிறது தெரியல. ஆனா இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனாலவே சறுக்கத்தை நிப்பாட்டிட்டு அந்த ஒரு இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டே பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இறுதியில வித்தியாசமா தெரியக்கூடிய அந்த ஒரு உருவம் இந்த நபருக்கும் கிட்ட கிட்ட வந்திருக்கு. இந்த நபரோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மேலே ஏறி ஓடி போயிருக்காரு. ஆனா அப்ப கூட அந்த உருவம் அவரை விடுற மாதிரி தெரியல, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. அப்படி கருப்பு நிறத்தில் தெரிஞ்ச உருவம் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருந்திருக்கு. இந்த உருவத்துக்கு ஃபேஸோ இல்லனா குறிப்பிட்ட வடிவமைப்புல எதுவுமே இல்ல. ஆனா இந்த vloggers அந்த இடத்துல பயங்கரமா கதைகளுங்க வச்சிருக்கு. காரணம் இவங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே கண்டினியூஸா வந்திருக்கு. இதோட வீடியோ கட் ஆயிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் மட்டும் தான் இன்டர்நெட்லயே இருக்க செஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஒரு ஈவென்ட்டுக்கு டெக்கரேஷன் பண்ண வந்த ஒர்க்கர்ஸ்னால தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கேஷுவலா அந்த ஒரு இடத்தை சுத்தி பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. இப்படி யதார்த்தமா எடுக்கப்பட்ட இந்த வீடியோல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் வீடியோ எடுக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ட்ல ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்ல. ஆனா ரிட்டர்ன் மறுபடியும் எடுத்துக்கிட்டு வரப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டென்ட் ஏதோ ஒன்று சிக்கிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் ஏன் எனக்கு கூட தனிப்பட்ட முறையில ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நான் ஒரு நார்மல் மனிதனை துணியை சுத்தி விட்டு அந்த ஒரு இடத்துல இப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கிளாத் டென்ட்ல எந்த ஒரு மனிதனும் நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த டென்ட்டுக்கே கிடையாது. இப்படி இருக்கிறப்போ ஒரு சாதாரண மனிதர் அந்த டென்ட் மேல ஏறினாலே அந்த டென்ட் நிலை குலைஞ்சு போயிடும். இந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நபர் அந்த இடத்துல இதை நேராவே பார்க்கல. ஆனா எடுத்த ஃபுட்டேஜை வீட்டுக்கு வந்து செக் பண்ணப்பதான் இந்த ஒரு உருவம் சிக்கிருக்கிறதே அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. மனிதர்கள் செல்றதுக்கு தடை செய்யப்பட்ட அதே சமயத்துல ஒரு பிரைவேட் ஏரியால ஒரு யூடியூபர் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காரு. காரணம் உள்ளூர் மக்களால இந்த ஒரு இடத்துல பேய்கள் இருக்கிறதா சொல்லி நம்பப்பட்டு வந்திருக்கு. பொதுவா நைட் டைம்ல போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துகிட்டு இயர்லி மார்னிங் போயிருக்காங்க. இந்த vlogger தனியா வரல, இவரு கூட இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி அதை கண்டினியூஸா என்னங்கிறத பார்த்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல பட்ட பகலியே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் அந்த ஒரு இடத்துல தெரிய செஞ்சிருக்கு. அதுலயும் இப்படி ஒன்னு ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்குன்னு தெரியாம தான் அவர் கண்டினியூஸா வீடியோ எடுத்திருக்காரு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் உடனே இது ஒரு புகை மூட்டமா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு புகை மூட்டமும் அக்யூரேட்டா ஒரே ஷேப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கூடவே வித்தியாசமா தெரிஞ்ச அந்த உருவம் நகரவும் செஞ்சிருக்கு. பொதுவா இது மாதிரியான vloggerலாம் ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சாலே அதை கண்டினியூஸா வீடியோ எடுக்க செஞ்சிருவாங்க. ஆனா இப்படி ஒன்று ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதே அதன் பிறகு எடிட் பண்றப்பதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. மிட் நைட்ல ஹைவேல கார்ல போன 3 நபர்கள்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கார்ல வரக்கூடிய ஒருத்தருடைய போன் கேமரால அந்த இடத்துல வரக்கூடிய எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருக்காரு. ரொம்பவே அமைதியா ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாத அந்த ஹைவேல உங்களுடைய கார் ஏதாவது பஞ்சர் ஆயிடுமோன்னு சொல்லி பயங்கர பயத்தோட அந்த ஒரு ரோட்ல போய்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல பாக்குறதுக்கு ஜைஜாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல போயிருக்காங்க. அதுலயும் ரெட் கலர் கிளாத் அணிஞ்சு போகக்கூடிய இந்த பெண் யாருங்கிறது தெரியல. ஆனா அவங்க பட்டுக்கு அசால்ட்டா நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்ல. அடர்ந்த காட்டு பகுதியில தான் இந்த ஒரு சாலை இருக்கவே செஞ்சிருக்கு. அதே சமயத்துல மயான அமைதியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சாதாரண பெண் நடந்து போறதுக்கு சான்சஸ் கிடையாது. இது கூடவே பயங்கர ஜெய்ஜாட்டிக்கா இவங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சு பாக்குறப்பதான் இவங்க ஒரு பெண்ணுங்கிறத கணிச்சிருக்காங்களே தவிர ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க பெண்ணாங்கிற கேள்வி ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் சிம்பிளா இவங்க ஒரு சூனியக்காரியா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க.
இன்டர்நெட்ல வைரல் ஆகக்கூடிய ஜீசஸோட கைகள் கால்கள்னு சொல்லி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தவர்த்தை நம்ம பார்த்திருப்போம். ஏன் இதை பத்தி குறிப்பிட்டு சொன்னா ஜீசஸோட ஸ்டாச்சுல தான் நம்பவே முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா மதர் மேரி ஸ்டாச்சுல ரெக்கட்சிப்பட்ட இந்த ஒரு வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க. கண்ணாடி ஸ்டாச்சுல வைக்கப்பட்ட மதர் மேரி ஸ்டாச்சுவோட கண்கள் இருந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வடிய தொடங்கியிருக்கு. இதை பாக்குறதுக்கு எக்ஸாக்டா மதர் மேரி அழுகுற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. பொதுவா இது மாதிரி சிலைகளோட கண்கள்ல கண்ணீர் வடியறதா இருக்கட்டும் இல்லைன்னா ரத்தம் வடியறதா இருக்கட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிலிஜியன்லயும் அதுக்கு தகுந்த பல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட சிலைகளோட கண்ணீர் வடியறதுனால நிறைய பேர் இது ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்படுற வார்னிங் கூட நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல பேராபத்து வரப்போது அதுல இருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கணுங்கிறத கடவுள் நம்ம கிட்ட மறைமுகமா சொல்றாங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மதர் மேரி ஸ்டாச்சு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருந்திருக்கலாம், இல்ல வீடியோஸ்க்காக யாராவது ஒருத்தங்க இது செஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு இடத்துல தண்ணீர் சொட்டுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல சொல்ல போனா வாட்டர் லீக்கேஜ் இருந்ததுன்னா அது எப்படி கண்கள் பக்கத்துல வடியும்? அதே சமயத்துல 2 கண்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் கண்ணீர் வடியவே செஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போதைக்கு உள்பக்கம் தாப்பால் போட்ட ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா சில நாய்ஸஸ் வந்திருக்கு. இவங்களும் அந்த ரெஸ்ட் ரூம்ல யாரு இருக்கிறீங்கன்னு சொல்லி கண்டினியூஸா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இது கூடவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்ட் ரூமை எட்டி கூட பாத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா ரெஸ்ட் ரூம் மட்டும் உள்பக்கம் லாக் ஆயிருந்திருக்கு. உடனே ஸ்பேர் கீயை வாங்கி அந்த ரெஸ்ட் ரூமோட டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வித்தியாசமா இருக்கக்கூடிய சில சப்தங்கள் கேட்டிருக்கு. அதன் பிறகு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்துருக்காங்க. ஆனா எதுவுமே இல்ல. உடனே திடீர்னு தோன்றப்பட்ட இந்த ஒரு உருவம் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பயங்கரமா கதிகளுக்கு வச்சிருக்கு. இந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களும் ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பயங்கர ஸ்கேரியா இருக்கக்கூடியது இவங்க கண்டிப்பா ஒரு பெண்ணா இருக்கலாமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இருந்தாலும் பட்டப்பகலே ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ ஜப்பான் நாட்டுல பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஹோம் ஓனர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல தனியா வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்ததாகவும் அவரை தவிர அவருடைய வீட்டுல வேற யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் அந்த ஒரு இடத்த கண்டினியூஸா வீடியோ எடுத்திருக்காரு. அதற்கு சாதகமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட் பயங்கரமா பிளிங்க் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வைக்கப்பட்ட பொருட்கள்லாம் தன்னாலவே கீழே விழுந்திருக்கு. அவர் தவிர அவருடைய வீட்டுல வேற யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காரு. ஆனா இதற்கு மத்தியில அவருடைய வீட்டுல இப்படி இருக்கக்கூடிய ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. உடனே பயங்கரமா பயந்து போன அந்த உடனடியா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில போயிருக்காரு. காரணம் மனிதோட உருவத்துல துணியால சுத்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த உருவம் என்னங்கிறது தெரியல. ஆனா ஃபாரின்ல எல்லாம் இது மாதிரி இருக்கக்கூடிய பல உருவங்களை வில்லேஜ் பீப்புள் தான் பார்க்கவே செஞ்சிருக்காங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்டர்நெட்ல வைரல் ஆகுது. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஃபார்மர் லேண்ட்ல போகக்கூடிய 2 பேர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களும் நைட் டைம்ல நண்டனத்தை பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல நண்டோ இல்லனா நத்தையோ சிக்கவே இல்ல. இது மட்டும் இல்ல, அவங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லயே அப்லோட் பண்ணுவாங்க. இதே போலதான் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு சிக்கிருக்கு. இதை உடனே பார்த்தா அந்த 2 பேருமே அந்த ஒரு இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இப்படி வித்தியாசமா தெரிஞ்சது இது என்னங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இவங்க 2 பேருமே பயங்கரமா பயப்படக்கூடிய அளவுக்கு இது இருந்திருக்கு. இதன் காரணமா தான் அந்த இடத்துல இருந்த இதை பார்த்துட்டு பயங்கரமா பயத்துல ஓட செஞ்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கு வெளியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடக்கிறதாவும் அதே சமயத்தில் அவருடைய வீட்டுக்கு வெளியில மனித சக்திக்கு அப்பாற்பட்டது ஒன்னா வீடியோ எடுத்திருக்குன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடியது. ஏன் இந்த வீடியோ பத்தி ஓப்பனா சொல்லணும்னா பேய வீடியோ எடுத்ததா சொல்லிதான் இந்த ஒரு வீடியோவை கண்டினியூஸா எடுக்க செஞ்சிருக்காரு. இதனுடைய அப்பியரன்ஸ் வச்சு பாக்குறப்ப நீண்ட தலைமுடிகளோட கண்கள் பாக்குறதுக்கு உண்மையிலேயே பயங்கர சிகப்பாவும் ஒரு உருவம் மாதிரி அவருடைய வீட்டுக்கு வெளியில கண்டினியூஸா இது நிக்க செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, இது ரியல் கோஸ்டா இருக்குமா இல்லனா இது மனிதர்களால உருவாக்கப்பட்ட வீடியோவா இருக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
நீங்க பாக்குற இந்த வீடியோ நைட் டைம்ல பைக்ல போன 2 பேர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அவங்களும் மிட் நைட்ல தனியா தான் அந்த ஒரு ரோட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கே ஆச்சரியம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெண் தனியா அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த பைக்ல போனவங்களும் அந்த பெண்ணை பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம்னு சொல்லி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமாங்கிறத கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு வார்த்தை கூட பேசாம சைகையிலேயே பதில் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க எங்களுக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கையை வச்சு மடக்கி காட்டிக்கிட்டே கண்டினியூஸா அவங்களுக்கு கிட்ட கிட்ட வந்திருக்காங்க. இந்த பைக்ல போன அவங்களும் ரிஸ்க் எடுக்காம இதுக்கு மேல இந்த இடத்துல இந்த சேஃப்லன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறது தெரியல. ஆனா இந்த பெண் கிட்ட வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே இவங்க மனநலம் பாதிக்கப்படல, அதே சமயத்துல இவங்க அமானுஷத்தினால பாதிக்கப்படலாங்கிறத நிறைய பேர் சந்தேகப்பட செஞ்சிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.